பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நஹ்மதுல்லாஹ் நுசல்லி நுசல்லிம் அலா ரசூலில் கரீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பெருநாட்கள் பண்டிகைகளில் கலந்து கொள்வது அல்லது அவற்றுக்காக வாழ்த்து சொல்வது சம்பந்தமாக இஸ்லாமிய ஷரியாவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், முஸ்லீம் நாடாக இருந்தாலும் முஸ்லீம் நாடு அல்லாத எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு முஸ்லீமான ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பெருநாட்கள் பண்டிகைகளுக்காக வாழ்த்து சொல்வது, அந்த வாழ்த்து அது மொபைல் ஃபோனூடாக அல்லது இணையதளத்தினூடாக அல்லது தொலைபேசி ஊடாக அல்லது எழுத்து மூலம் அல்லது கார்டுகளில் வாழ்த்து சொல்வது எதுவாக இருந்தாலும் அது இஸ்லாமிய ஷரியாவிலே ஆகாத ஒரு செயல், தடுக்கப்பட்டது, ஹராமான செயலாகும். ஆகவே இப்படியான ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லீம் அவனுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். இவ்வாறான முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பண்டிகைகள், அது கிறிஸ்மஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவற்றுக்காக வாழ்த்து சொல்வது அல்லது அவற்றிலே கலந்து கொள்வது, அவற்றில் அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பாக இருப்பதெல்லாம் எங்களுடைய இஸ்லாமிய ஷரியாவுடைய போதனைக்கு மாற்றமானதாகும். ஆகவே முஸ்லீம்கள் இந்த விடயத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும். அது அவர்களுடைய பெருநாட்கள். முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனுடைய கொள்கை, அவனுடைய மார்க்கம் உண்மையானது. ஆகவே அந்த உண்மையான மார்க்கத்திலே அறிமுகம் செய்யப்பட்ட பெருநாட்களை கொண்டாடுவதை தவிர முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பெருநாட்களிலே நாம் எந்த காரணம் கொண்டும் வாழ்த்து சொல்வதோ அவற்றிலே கலந்து கொள்வதோ அவற்றுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதையோ நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். முற்றுமுழுதாக ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.